ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே ஸ்பெஷலாக நல்ல வாய்க்கு ருசியாக மீன் குழம்பே செய்ய தெரியாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வெள்ளைக்கிழங்கால தான் இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் எந்த வகை மீன்லனாலும் இந்த மீன் குழம்பு வச்சிங்கனாலும் சூப்பராகவே இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 1/4 கிலோ வெள்ளைக்கிழங்கா மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வகை மீன்லனாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யலாம், உங்கள் விருப்பம்தான். அடுத்து புளி, சின்னதாக ஒரு ஆரஞ்சு சைஸில் புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைச்சலோ புளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி புளி தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைச்சலோ போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கடாய் வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், முழு மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. இடித்து வச்ச 10 பல்லு பூண்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டுக்கோங்க. பூண்டு உங்கள் விருப்பம் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு போட்டு மீன் குழம்பு பண்ணும்போது நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பழுத்த தக்காளியாக, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. தக்காளி நல்லா கொலைஞ்சு வந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக நல்லா கொலைஞ்சு வந்திருக்குது. ஒரு செகண்ட் மட்டும் வெங்காயம் தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைதாங்க, நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டதும் இப்போ 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு. காஷ்மீரி மிளகாய்த்தூள் போடும்போது குழம்பு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. மீன் குழம்பு தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. மசாலா வாசனை போட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக குழம்பு நல்லா மசாலா வாசனை போய் கொதிச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீனையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா மீனையும் போட்டுட்டு மீனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே கொஞ்சமாக மேலே கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் கீரி போட்டுட்டு மூடி போட்டு விட்டு அடுப்பு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு நல்ல கம்மன்னு வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. மீன் குழம்பே பிடிக்கல, மீன் குழம்பே செய்ய தெரியலன்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மீன் குழம்பு சூப்பராக வரும். இந்த மீன் குழம்பு இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.